பிரம்மஹத்தி அப்படின்ற வார்த்தையை அஸ்ட்ராலஜி பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? பிரம்மஹத்தி தோஷமாக எடுக்கிறதா, பிரம்மஹத்தினால கெட்டது மட்டும்தான் நடக்குமா, அதில் எதுவும் பாசிட்டிவ் இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களும் இருக்காங்க. ஸோ இதை தோஷமாகவும் பார்க்கலாம், பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்லையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரம்மஹத்தி அப்படின்னா என்னன்னீங்கன்னா, குருவும் சனியும் ஜாதகத்தில் சேர்ந்திருக்கு அப்படின்னா அதுக்கு பிரம்மஹத்தி அப்படின்ற மாதிரி ஜாதகத்தில் அந்த கிரக சேர்க்கைக்கு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க, பிரம்மஹத்தி அப்படின்னு. இப்போ குருவும் சனியும் சமசப்தமாக பார்த்துருந்தாலும், அதாவது ஒன்றுக்கு ஒன்று 7ஆம் பார்வையாக பார்த்துருந்தா, சமசப்தமாக பார்த்துருந்தாலும் பிரம்மஹத்தி. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே கட்டத்தில் இருக்காங்க அப்படின்னாலும் அதுக்கு பிரம்மஹத்தின்னு தான் பேர். யாராவது ஒருத்தவங்க மட்டும் ஒருத்தரை பார்க்குறாங்க அப்படின்னா அதுக்கும் பிரம்மஹத்தி அப்படின்றதான் பேர். ஸோ இங்கே என்ன சொல்கிறது, அந்த அளவீடுகள் தான் வேறு. ஃபார் எக்ஸாம்பிள், ரெண்டு பேரும் ஒருத்தர் சமசப்தமாக பார்க்குறாங்க அப்படின்னா அதுக்கான மதிப்பெண் அதிகம். அதே மாதிரி ஒரே கடத்தில் சேர்ந்துருக்காங்கனாலும் அதுக்கான மதிப்பு அதிகம். யாராவது ஒருத்தவங்க மட்டும் பார்க்குறாங்க அப்படின்னா அதுக்கான மதிப்பெண்கள் குறைவு. இப்போ 100 மார்க்கு யாருக்கு கொடுப்போம் அப்படின்னா, குருவும் சனியும் சமசப்தமாக பார்க்குறதுக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே கட்டத்தில் இருக்கிறதுக்கும் 100 மார்க்கு. அப்போ யாராவது ஒருத்தர் குரு மட்டும் சனியை பார்க்குறாரு, சனியை மட்டும் குரு பார்க்குறாரு அப்படின்னா அதுக்கான மதிப்பெண் ஒரு 50 to 60 மார்க். ஸோ இப்படி தான் மதிப்பெண்களை வச்சு நம்ம தோஷத்தையும் ஒரு யோகத்தையும் பிரித்து பார்க்கணும். ரெண்டு பேரும் சேர்ந்துருக்காங்க அப்படின்னா, ரெண்டு பேரும் சமசப்தமாக பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிரம்மஹத்தி தோஷத்துக்கான மதிப்பெண் அளவீடுகள் மிக அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ பிரம்மஹத்தி தோஷம் இப்படி தான் பார்க்கணுன்றது தெரிஞ்சிருச்சு. இந்த தோஷத்தை கழிக்க முடியுமா, கழிக்க முடியாதா அப்படின்ற கேள்வியும் இருக்கு இல்லைங்களா? எல்லா தோஷமும் கழிக்கத்தக்கது அல்ல. கிட்டத்தட்ட 80 to 90%, 95% வரைக்கும் நம்ம அனுபவிக்க தான் முடியும். மீதி இருக்கிற ஒரு சில ஜாதகத்தில் இருக்கக்கூடிய எக்ஸப்ஷனல் ரூலை வச்சு நம்ம கழிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு மீனிங்கில் கொண்டு போகிறோம், சரிங்களா? ஸோ பிரம்மஹத்தி தோஷத்தை கழிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால், இந்த குரு சனிக்கு செவ்வாயோட சேர்க்கை பார்வை இருந்தால் அந்த தோஷத்தை கழிக்க முடியாது, சரிங்களா? ஸோ கழிக்க போகிறோன்னு உள்ளே போனோம்னா அது அங்கேருந்து தான் அது ரொம்ப எக்ஸாபரேட் ஆகி பெரிய பிரச்சனை கொடுக்கும். இப்போ செவ்வாயோட பார்வை சேர்க்கை இந்த குருவுக்கும் சனிக்கும் இருக்கும்போது அந்த தோஷம் கழிக்கத்தக்கது அல்ல. ஸோ இந்த கழிக்க முடியாத செவ்வாய் தோஷத்தை, கழிக்க முடியாத இந்த பிரம்மஹத்தி தோஷத்தை செவ்வாய் பார்த்துட்ருக்கு, நம்ம போய் கழிச்சிட்டோம். அப்போ அதுக்கு என்ன பண்ணுறது, அது எப்படி ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னா, இவ்வளோ நாள் வரையும் பேசிக்கிட்டு இருந்த பையன் படிப்படியாக பேச்சை குறைச்சிருவான், சாப்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணிடும். ஸோ நம்மளோட ரொட்டீன் லைஃப்பில் எல்லாமே 1 by 1 அஃபெக்ட் ஆகும் இந்த செவ்வாய் சம்மந்தப்பட்ட பிரம்மஹத்தி தோஷத்தை கழிக்கும்போது. அப்போ கழிக்க முடியாத பிரம்மஹத்தி தோஷம்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, குருவோடையும் சனியோடையும் செவ்வாயோட சேர்க்கை பார்வை இருந்திருந்தா கழிக்க முடியாத பிரம்மஹத்தி தோஷம் ஆகும். எங்கே இருக்கமோ அங்கே இருக்கிற இடத்துல இருந்தே ஒரு பிரார்த்தனை பண்ணால் போதும். கழிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அந்த தோஷத்தை இன்னமும் அதிகப்படுத்திட வேண்டாம்ன்றதுக்கான மீனிங் தான் இது. ஸோ எனக்கு குரு சனி சேர்க்கை இருக்குது, செவ்வாய் பார்க்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கழிக்க போகிறேன்னு சொல்லிட்டு போகாமல் வீட்டில் இருந்தே அதுக்கான பிரார்த்தனையை நம்ம செய்வோம். ஸோ எப்படி பிரார்த்தனை பண்ணுறதுன்றதையும் பின்னாடி வரக்கூடிய ஆடியோஸில் பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு தனுஷ வீட்டிலையே குரு சனி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இங்கே குரு சனி சேர்க்கை வந்துருச்சு. அப்போ இங்கே குரு சனி சேர்க்கை வலுவாக இருக்குது, பிரம்மஹத்தி தோஷமும் ரொம்ப வலுவாக இருக்குது. தனுஷன்றது பிராமணரோட வீடு இல்லைங்களா? அப்போ குரு சனி பிராமணரோட ரிலேட்டடாக வரக்கூடிய ஒரு தோஷத்தை குறிக்கக்கூடியது. இப்போ பிராமணர் வீட்லேயே இருக்கிறனால இந்த குரு சனி சேர்க்கை தோஷத்தை கம்மி பண்ணுமானா கண்டிப்பாக கிடையாது. குரு சனி தனுஷில் இருந்தாலுமே அந்த பிரம்மஹத்தி தோஷம் மிக வலுவாக இருக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ வீட்டுக்குள்ளேயே நம்ம ஒரு ஆளை வச்சு வளர்த்துட்ருக்கோம், தப்பான ஒரு ஆளை வச்சு வளர்த்துட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இங்கே பிராமணர் வீடாக இருந்தாலும் சனியோட வீடாக இருந்தாலும் எந்த வீடாக இருந்தாலும் இந்த கிரக சேர்க்கை எங்கே இருந்தாலும் அதோட வேலையை செய்யும். பிரம்மஹத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய தோஷத்துக்கான வேலையை செஞ்சே தீரும். இந்த பிரம்மஹத்திக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தொட்டதெல்லாம் காசாக மாறும். என்ன செஞ்சாலும் அதுக்கான பணம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும்.
வற்றாத பொருளாதார செல்வம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அது எல்லாமே வந்துக்கிட்டே இருக்கும். பட் எண்ட் ஆஃப் த டே உங்களோட சேவிங்ஸ் எங்கன்னு கேட்டால் ஜீரோ, நீல் பேலன்ஸாக இருக்கும். ஸோ வருமானம் தெரியும், வருமானம் வரவழியும் தெரியும், வருமானம் உங்களுக்கு வரவும் செய்யும். ஆனால் அதை சேமிக்க முடியாது, தக்க வச்சு கொள்ள முடியாது. ஸோ அன்னன்னைக்கு வாங்கி சாப்பிட்டது மட்டும்தான் நமக்கு மிச்சமாக இருக்கும். சார் தனுஷ் வீட்டிலே இருக்குது சார், குருவோட வீட்டிலே இருக்குது சார் அப்படின்னா நல்ல சந்தோஷம். உங்கள் முதலாளிக்கிட்ட நல்ல பேர் கிடைக்கும், முதலாளி உங்களை சூப்பராக பார்த்துப்பாரு, என்ன தேவையோ செஞ்சு கொடுப்பாரு, வேலையில் நல்ல பேர் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். ஆனால் சேவிங்ஸ் எங்கே? நத்திங். அடுத்த எக்ஸாம்பிள் பிரம்மகத்திக்கான எக்ஸாம்பிள். அதே தனுஷில் குரு சனி போட்டுக்கோங்க. செவ்வாய் இங்கே பார்க்குறாரு இல்லைங்களா, செவ்வாய் கன்னி வீட்டிலேருந்து 4ஆம் பார்வையாக பார்க்குறாருன்னு பார்த்துக்கோங்க. இந்த பிரம்மகத்தியை நம்மளால் கழிக்க முடியாது. கழிக்க போகிறேன்னு பரிகாரம் போய் கழிச்சிட்டு வந்தார் அப்படின்னா இதுவரை நல்லா ஓடிக்கிட்டு இருந்த கம்பெனி ஓடாது. ஸோ இது வரைக்கும் நல்லா ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய பிஸ்னஸ் ரன் ஆகாது. ஆனால் முதல்ல சொன்னோம் இல்லைங்களா, தனுஷில் வெறும் குரு சனி மட்டும் அவங்க ஒரு பரிகாரம் பண்ணாங்கன்னா அவங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆவாங்க. ஸோ தன்னோட இப்போ லட்சத்தில் இருக்காங்க, சப்போஸ் இந்த பரிகாரம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட டேர்ன் ஓவர் ஒரு 30% 40% அதிகமாக தான் ஆகும். ஆனால் இந்த 2வது சார்ட்டில் தனுஷில் அதே குரு சனி கன்னி வீட்டிலேருந்து செவ்வாய் 4ஆம் பார்வையாக பார்க்குறப்ப இவங்களோட பிஸ்னஸ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பரிகாரம் பண்ணதுக்கப்புறம் 40 to 50% அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும் வரிசையாக. கும்பத்தில் சனி, அடுத்த சார்ட் போட்டுக்கோங்க. கும்பத்தில் சனி, மேஷத்தில் குரு, செவ்வாய் விருட்சகத்தில் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சனியோட பார்வை கும்பத்தில் இருக்குது. இதுவும் பிரம்மகத்தி தான், இதுவும் பிரம்மகத்திக்கான அளவு கம்மி தான். பட் இதை கழிக்க முடியுமான்னு கேட்டால் கழிக்க முடியாது. ஏன்னா விருட்சகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் 4ஆம் பார்வையாக சனியை பார்க்குறாரு. ஸோ செவ்வாய் இங்கே சனியை பார்த்தாலும் சரி, செவ்வாய் இங்கே குருவை பார்த்தாலும் சரி, அதுவும் கழிக்க முடியாத பிரம்மகத்தி தான். குரு சனியோட செவ்வாய் எங்கேயாவது கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னாலே அங்கே பிரம்மகத்தி தோஷத்தை கழிக்க முடியாது. மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கழிக்க முடியாத பிரம்மகத்தி தோஷத்துக்கு ஒரு சிம்பிளான பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாலிகிராமம்னு சொல்லிட்டு ஒரு கல் இருக்கும் இல்லைங்களா, சாலிக்கல் ஒரு மாதிரி நல்லா பளபளன்னு இன்னும் லைட் பச்சை கலரில் இருக்கும். அதை வீட்டில் வச்சுட்டு கீழே ஒரு செம்பு தட்டோ இல்லை வெள்ளி தட்டோ வச்சு அது மேலே கொஞ்சம் பச்சரிசி போட்டு அதுக்கு மேலே அந்த கல்லை வச்சு நீங்கள் கும்பிட்டாலே போதும் உங்களுக்கு. இதுக்காக பரிகாரம் கிடைக்கிறேன்னு சொல்லிட்டு தனியாக எந்த செலவும் பண்ணி அந்த தோஷத்தை மேலும் அதிகப்படுத்த வேண்டாம். அந்த சாலிகிராமம் கல் பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸில் இருக்கும். டார்க் கலரு, டார்க் க்ரீனு, லைட் க்ரீன் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த கல்லை நீங்கள் ஒரு மகாலிங்கமாக வச்சு நீங்கள் ப்ரே பண்ணிக்கிட்டு வந்தாலே போதும். இந்த பிரம்மகத்தி தோஷம் என்ன தான் பண்ணும் அப்படின்னா, நம்மளோட குழந்தைங்கள நல்லா பார்த்து ரசித்து வளர்த்துருப்போம் இல்லைங்களா, அந்த குழந்தை வேறொரு வீட்டில் போய் கஷ்டப்படும். அதுதான் இங்கே பிரம்மகத்தி. நம்ம அந்த குழந்தைங்களை பயங்கரமாக பாலூட்டி சீராட்டி என்ன வேணுமோ கேட்ட நிமிஷத்தில் வாங்கி கொடுத்துருந்துருப்போம். வேணும்னா வேணும் அப்படின்னு சொல்லவும் நம்மளும் அதை அந்த அப்படி வாங்கி கொடுத்துருப்போம். பட் அப்படி வளர்ந்த அந்த ஒரு குழந்தை வேறொரு வீட்டுக்கு நம்ம போய் நம்ம கண்ணு முன்னாடியே கஷ்டப்படுறத பார்க்கும். அதை தான் சொல்லக்கூடியது இந்த பிரம்மகத்தி தோஷம். சரிங்களா? ஸோ இந்த பிரம்மகத்தி தோஷத்தை கழிக்க முடியாதது அப்படின்ற மாதிரி 2 விதமாக பிரித்து பார்த்துருப்போம். ஸோ கழிக்க முடியாத பிரம்மகத்தி தோஷத்துக்கு செவ்வாயோட சேர்க்கை பார்வை இருந்தது அப்படின்னா நம்ம அந்த சாலிகிராமம் கல், கொஞ்சம் பச்சரிசி, அடியில் ஒரு பித்தளை தட்டோ இல்லை ஒரு சில்வர் தட்டோ வெள்ளி தட்டோ வச்சு நம்ம கும்பிட்டு வர்றது மூலிமா அந்த தோஷத்தை கழிக்க முடியும். இப்படி தான் அதை சரி பண்ண முடியும். சப்போஸ் எனக்கு செவ்வாயோட சேர்க்கையோ பார்வையோ இல்லை, எனக்கு கழிக்கக்கூடிய பிரம்மகத்தியாக தான் ஜாதகத்தில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவிடை மருதூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரில் பெரிய மகாலிங்கேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய கோயிலில் இந்த பிரம்மகத்தி தோஷம் கழிக்கிறதுக்கான ஒரு சில விதிமுறைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, வழிமுறைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது எப்போ போய் கழிக்கணும்? எல்லா நாள்லையும் போய் கழிக்கணுமானா கிடையாது. எல்லா நாள்லையும் போய் சாமி கும்பிட்டா அது புண்ணியத்துக்கான ஒரு விஷயத்தை கொண்டு போகும். தோஷம் கழிக்கணும் அப்படின்னா அனுச நட்சத்திரம் அன்னைக்கு தான் போகணும். அதுவும் பர்டிகுலராக தேய்பிரை அனுச நட்சத்திரத்து அன்னைக்கு போய் உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு மானசீகமாக ஒரு ப்ரேயர் பண்ணி வந்தாலே போதும். மற்றது எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய ஐயங்க சொல்லுவாங்க. ஸோ வெரி சிம்பிள். கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவிடை மருதூர் அந்த கோயில், அந்த ஊரில் போயிட்டு பெரிய மகாலிங்கேஸ்வரர் கோயிலில் போய் தேய்பிரி அனுஷம் நட்சத்திரம் அன்னைக்கு உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு மானசீகமாக ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தாலே போதும். இந்த
தோஷம் கழிக்கப்பட்டதா இல்லை இன்னும் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு பிரசனம் தான் பார்க்கணும். ஸோ போயிட்டு வந்து யார்கிட்டையாவது பிரசனம் தெரிஞ்சவங்ககிட்ட பிரசனம் பார்க்கலாம். இதுக்கு சோழி பிரசனம் தான் பார்க்கணும்லாம் கட்டாயம் இல்லை, ஜாமக்கோல் பிரசனத்திலே பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி பிரசனம் பார்த்துட்டு கழிஞ்சிருச்சா கழிக்கலையான்னு பார்த்துட்டு நம்ம செய்கிறது இன்னும் சிறப்பு. சப்போஸ் கழியலையா ஒரு தடவை தேய்பிரி அனுஷம் நட்சத்திரம் அன்னைக்கு போய் அந்த பரிகாரத்தை பண்ணிட்டு வாங்க. மேக்ஸிமம் 3 தடவை இந்த தோஷம் கழிய ஆரம்பிக்கும். கழிய ஆரம்பித்ததில் இருந்தே உங்களுக்கு நல்ல வளர்ச்சி கிடைக்கும். இந்த பிரம்மகத்தி தோஷத்துக்கு நெகட்டிவாக பேசிக்கிட்டு வந்தோம் இல்லைங்களா? இப்போ பாசிட்டிவாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து அவ்வளோ சீக்கிரம் எதையுமே பெருசாக ஆசைப்பட மாட்டாங்க. இவங்க என்ன கிடைக்குமோ அதை மட்டும்தான் ஆசைப்படுவாங்க. அதுக்காக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அதுக்கான பலன்களும் அவங்க கையில் வரும். அதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பணம் எல்லாமே வரும், நல்ல பேர் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். ஆனால் பேங்க் அக்கௌண்ட்டில் மட்டும் சேவிங்ஸ்னால அவங்க வச்சுக்கவே முடியாது. எண்ட் ஆஃப் த டே என்னப்பா அவங்க கையில் இருக்குன்னு கேட்டால் நில் பேலன்ஸ், 0. நம்ம தின்னதும் வளர்ந்ததும் மட்டும்தான் மிச்சம், கையில் ஒன்றுமே இருக்காது. இந்த தோஷத்தை கழிக்கிறது மூலியமாக நமக்கு அந்த சேவிங்ஸும் வாழ்க்கையில் அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு விஷயமும் நமக்கு கிடைக்கும்.